வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிசி பாலாஜிங்கிற பேரில் இன்ட்ரடக்ஷன் ஆகி ப்ரொடக்ஷன்லேருந்து சின்ன சின்ன ரோலாக கொண்டு வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பல மொழிகளில் நடித்து மறைந்த நடிகர் திரு ரகுவரனுக்கு அடுத்ததாக சிறந்த வில்லனாகவும் நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாகவும் கருதக்கூடிய இப்போ மறைஞ்சிருக்க டேனியல் பாலாஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேனியல் பாலாஜி அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த பொசிஷனில் இருக்காருன்னா என்னென்ன கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காருங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேனியல் பாலாஜியோட அப்பா தெலுங்கு பேசுகிறவர், அவங்க அம்மா தமிழ் பேசுகிறவங்க. அதனால் இவருக்கு ரெண்டு மொழியும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. டேனியல் பாலாஜி அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எப்படியாவது சினிமாக்குள்ளே போகணும்னு ஆசையாம். அந்த வகையில் தரமணி ஃபிலிம் காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு. அவருடைய ஃபேமிலி சப்போர்ட்டோட தன்னோட திரை பயணத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறாரு. டேனியல் பாலாஜியோட மாமா சித்தாலிங்கையா இவர் கன்னட சினிமாவில் ஒரு ஃபேமஸான டேரக்டராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மறைந்த பிரபல நடிகரான முரளி அவர்கள் இவருடைய கசின்னும் சொல்லப்படுது. ஆனால் எந்த ஒரு பெயரையும் வைத்து வராமல் தன்னோட உழைப்பால் மட்டுமே வந்தவர்னு சொல்லலாம். டேனியல் பாலாஜி அவர்கள் என்னதான் நிறைய சப்போர்ட்ஸ் இருந்தாலும் அவர் ஸ்டார்டிங்லேயே பெரிய ஆக்டராக கிடையாது. தன்னோட சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் ப்ரொடக்ஷனில் ஒரு ஆப்ஷனாக தான் இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவின்னு பார்த்தோன்னா கமல்ஹாசன் இயக்கி நடித்த மருதநாயகம் படத்தில் இவர் ப்ரொடக்ஷன் குழுவில் ஒருவராக வேலை பார்த்துருக்காரு. அதுக்கடுத்ததாக சன் டிவியில் ஒரு சீரியலில் சான்ஸ் கிடைக்கிது. அதுதான் சித்தி. அதில் ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாரு. அந்த சீரியலில் தான் டேனியல்ங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. அந்த பேரே அவருக்கு நிலையாகவும் மாறிடுச்சு. அதை தொடர்ந்து அலைகள்ங்கிற சீரியல்லையுமே நடிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்கில் பாலாஜி அவர்களுக்கு டேனியல்ங்கிற அடைமொழி பிடிக்கலையாம். ஆனால் டேனியல்ங்கிற ஒரு நேம் தான் அவருடைய வாழ்க்கையில் சினிமா பயணத்தை தொடர வச்சிருக்கு. அதனாலேயே அவர் டேனியல் பாலாஜின்னு தன்னோட பேரையும் மாற்றிக்கிட்டாரு. சீரியலில் தன்னோட வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துட்டு இருந்த டேனியல் பாலாஜி அவர்கள் முதலாக ஏப்ரல் மாதத்தில்ங்கிற ஒரு படத்தில் நடிக்க வராரு. இதை தொடர்ந்து காதல் கொண்டேன், சிறந்த நண்பராக காக்க காக்க, மலையாளத்தில் பிளாக், தெலுங்குல கணேஷா, மிகச்சிறந்த அளவில் பேசப்படும் படமான வேட்டையாடு விளையாடு, இந்த படத்தில் அமுதன் சுகுமாரன்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு கேரக்டருக்கு வேற யாரை வச்சிருந்தாலுமே சூட் ஆக மாட்டாங்க. அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பை அமுதாங்கிற கேரக்டரில் டேனியல் பாலாஜி அவர்கள் நடிச்சு கொடுத்திருந்தாரு. அதே வில்லன் கேரக்டரில் பொல்லாதவன் படம் ரவிங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து முகத்திரை, பகவான், டேடி கூல், கிராதகா, மிதிவெடி, கிரைம் ஸ்டோரி, 12 ஹவர்ஸ், மறுமுகம், பைசா பைசா, ஞான கிறுக்கன், கன்னடத்தில் டவ், அதே கன்னடத்தில் சிவாஜி நகரா, வைராஜா வை, அதை தொடர்ந்து வடசென்னை, கேப்டன் மில்லர், பிகில், பைரவா, அச்சம் என்பது மடமையடா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வெற்றிமாறன் டைரக்ஷனில் பொல்லாதவன் வடசென்னைங்கிற படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு அங்கீகாரத்தை பிடிச்சவர்னு சொல்லலாம். டேனியல் பாலாஜி அவர்களுடைய 5 பெஸ்ட் மூவிஸ்னு பார்த்தோன்னா பொல்லாதவன், வடசென்னை, வேட்டையாடு விளையாடு, பிகில், வைராஜா வை. இந்த வரிசையில் டேனியல் பாலாஜி அவர்கள் நடித்த படம்ல உங்களுக்கு எந்த மூவி பிடிக்குன்றதை என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. தன்னோட வாழ்க்கையில எந்த ஒரு சப்போர்ட்டையுமே யூஸ் பண்ணாம தன்னைத்தானே வளர்த்துக்கிட்ட நடிகர்ல இவர் சிறப்பானவரனே சொல்லலாம். நான் யாருமே எதிர்பார்க்காத நிலையில மாரடைப்பு ஏற்பட்டு கொட்டிவாக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. பல வகையில டேனியல் பாலாஜி அவர்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்படுது. ஆனா எந்த ஒரு சிகிச்சையுமே பலனளிக்காம 30ஆம் தேதி மார்ச் மாதம் 2024 வருஷம் தன்னோட 48 வயசுல காலமாகிட்டாரு. டேனியல் பாலாஜி அவர்கள் என்னதான் தன்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல வில்லனா இருந்தாலும் தன்னோட பர்சனல் லைஃப்ல ஹீரோவா தான் இருந்திருக்காரு. அந்த வகையில நிறைய சோஷியல் சர்வீசஸும் பண்ணியிருக்காரு. அதுலயும் முக்கியமா ஆவடியில ஒரு அங்காளம்மன் கோவிலும் கட்டியிருக்காரு. அதை தொடர்ந்து கஷ்டப்படுற மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்குறது, ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்குறது, இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சு தன்னோட வாழ்க்கையில திருமணமும் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் ஒரு ஆன்மீகவாதியாகவும் வாழ்ந்திருக்காரு. அப்படிப்பட்ட டேனியல் பாலாஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். டேனியல் பாலாஜி அவர்களுக்கு என்னுடைய இரங்கலையும் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.